நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான் பார்க்க போறோம். இங்க இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர் அதிரப்பள்ளி ஃபால்ஸ். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கீழ ரூம் எடுத்திருந்தோம். ஆனா வந்து வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு ரொம்ப பயங்கரமா இருக்குது. ஒரு டார்க் ஃபாரஸ்ட் இது. டார்க்லி டார்க் ஃபாரஸ்ட். அப்படியே எடுத்துங்க. ஐஸ் அவ்வளோதான் கிளம்பிட்டோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த தங்கியிருந்த ஷூன்ற போட்டுக்க எதுக்கும். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம். அதிரப்பள்ளி இன் ஏசி ரூம் தங்கியிருந்தோம். 3300 அதாவது எக்ஸ்ட்ரா பெட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சும்மா ஏதோ தங்கணும்னு ரூம் இல்லாததுக்கு தங்கியிருந்தேங்க. நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் அதிரப்பள்ளி ஃபால்ஸ். அதிரப்பள்ளி ஃபால்ஸு கீழே ரூம் எடுத்திருந்தோம். சாப்பாடுலாம் 2 ஹோட்டல் தான் இருக்குது. மேலே 3-5 ஹோட்டலுக்கு தானே. எங்கேயுமே சாப்பாடு வந்து ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தெரில. நம்ம ஊர் சாப்பாடு இங்கே கிடைக்காது. அது முதல்ல பார்த்துக்கணும். நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்காது. மற்றபடி ரூமும் ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா இது வந்து ஏசி ரூம்னால நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டோம். எங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் இருந்தால் போதும். ரொம்ப பட்ஜெட்டில் இருக்கக்கூடாது. அது ஒரு மாதிரி ஸ்டேவே இல்லாமல் மாதிரி இருக்கும். போட்டு தானே இருக்கிறேன். அது நமக்கு பட்ஜெட்ல இருந்தா போதும். அது ரொம்ப பட்ஜெட்ல இருந்தா ஒரு மாதிரி ரூம் இதா இருக்கும். நீட்டா இருந்தா போதும். அதனால நாங்க நீட்டா ரூம் மட்டும் எடுத்துட்டு பெட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் படுத்துக்கிட்டோம். நான் கூட குளிரும் அப்படி இப்படின்னு நினைச்சேன். நைட்லாம் ஹீட்டு காய்ச்சிங்க. மழை பெஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த அளவுக்கு குளிர்லாம் இல்லை. ரூம் ஹீட்டா இருந்துச்சு. ஏசி ரூம்னால கப்புன்னு இருக்கிறதுனால ஏசியும் இவனுங்கெல்லாம் மூக்கு அடைக்குது காதை அடைக்குதுன்ட்டு ஆஃப் பண்ணி விட்டானுங்க ஏசியை. நைட் லேசாக இருந்த அளவுக்கு தூக்கம். ஆனால் நேற்று ஃபுல்லாக ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு உடம்பு. தூங்காம ஓட்டி ஓட்டி டயர்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வேணா ஓட்டலாம். ஆனால் தூங்காம ஓட்டினா அப்படிதான். செந்தூரா? இது நம்ம ஊர் வண்டி மாதிரி இருக்கு. பெட்ரோல் பங்க் இருக்கு. வரக்குள்ள என் வண்டியில் பெட்ரோல் போதும். பெட்ரோல் வரக்குள்ள போட்டுக்கலாம். ஆ யாருக்கு மேடம் போ. எல்லாம் பஸ்ஸாக இறங்கி போயிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து இதுக்கு தான் கைஸ் மூணாறு தான் விட போகிறோம். எவ்வளோ சீக்கிரம் மூணாறு போகிறோமோ அந்த அளவுக்கு போயிடணும். ஏன்னா அப்போ தான் சைட் சீயிங்லாம் போக முடியும். இன்னைக்கு நைட்டு மூணாறில் ரூமும் புக் பண்ணியாச்சு. போயிட்டு ஸ்ட்ரைட்டாக பையன் எல்லாத்தையும் வச்சுட்டு போகிறதா கைஸ். கேரளா மிரட்டுது. அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட் ஐயோ மறக்காம எல்லாம் விசிட் பண்ணி பாருங்க அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட்டை. ஆனால் வந்து வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு டார்க் ஃபாரஸ்ட் இது. டார்க்லி டார்க் ஃபாரஸ்ட். அப்படியே போயிட்டு பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஓ கேஷ் அங்கேயா? சரி கேஷ் இருக்கு அங்கேயே பண்ணிருங்க. இங்க வந்து கேஷ்னா வந்து இங்க சரி ஜிபேனா இங்க பண்ணணுமா கேஷ்? கேஷ்னா அங்க பண்ணணுமா? எல்லாம் பாத்துங்க. கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. அங்க போயிட்டு திருப்பி இங்க வராதிங்க. எல்லாம் நோ பார்க்கிங். சைட்ல எங்கேயுமே வண்டியை பார்க் பண்ணக்கூடாது. கேஸ் அடிச்சு ஃபைன் அடிச்சு விட்டு போயிடுவாங்க. எல்லாம் பார்த்து பக்குவமா இருக்கணும். கேரளா பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்ட். கொஞ்சம் நீட்டா எல்லாமே கரெக்டா இருந்துக்கணும் கைஸ். கச்சா முச்சான்னு பண்ணோம்னா கேஸ் போட்டு விட்டுருவாங்க. எனக்கே பயமா இருக்கு. இந்த இது ஹெல்மெட் கேமராக்கு ஃபைன் அடிச்சிருவாங்களான்னு பயமா இருக்கு. பார்க்கிங் எங்கயா? பார்க்கிங் இங்கே தான் இருக்குது. டூ வீலர்ஸுக்கு இங்கே தான் பார்க்கிங்கு. அப்படியே முன்னாடியே நிறுத்துற மாதிரியா? அங்கேங்களா? ஏ
எங்கங்கக்கா இது பார்க்கிங்க மேலே இருக்குங்களா? ஏய் எங்க இங்க போட்டுக்கிறதுங்காக்கா? ஆ ஏய் ஆ அந்த அக்கா சொல்றது எனக்கு புரியல. ஆஃப் ரோட் ஸ்டாண்டு தான் கைஸ் ஏதோ ஆயிடுச்சு. அங்கே கீழே வண்டி அப்படியே சாஞ்சிருச்சு. ஸ்டாண்டு ஃபுல்லாக இறங்கிட்ட மாதிரி இருக்குது எனக்கு. சென்டர் ஸ்டாண்ட் தான் கைஸ் போடணும். சரி இது உள்ளே போகுதுடா. உன்னோட ஸ்டாண்டு இருக்குடா. மண்ணை வைக்கும் சார். விடு. இது வேலைக்கு ஆகாது. இல்லை இல்லை இந்த ஸ்டாண்டே போடுறேன். இல்லை அது ஆடுது, அது ஆடுது. அதை விட்டு விடு 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 விடு. அதை பேசிக்கிறேன் விட எதாவது பண்ணிக்கிறேன். கல் மட்டும் வை. யாரும் இது மேலே உட்காராம தான் சரி ஏசி அவ்வளோதான். நம்ம உள்ளே அதிரப்பள்ளிக்குள்ளே போயிட்டு இதுக்கு மேலே உள்ளே எடுக்கலாம். அதான் நாங்கள் 7 பேர் அப்படியே கிளம்ப போகிறோம். உங்களுக்கு வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்கு என்னன்னு காட்டுறேன். டிக்கெட் வாங்கிட்டோம். எவ்வளோ வாங்கினாங்க? 420 ரூபா. ரெட்டுக்கு 50 ரூபா. 50 ரூபாயா? 60 ரூபா. 60 ரூபா. எல்லாம் சேர்ந்து கேமரா ஆக்ஷன் கேமராக்கு 500 ரூபாயும். அதை வச்சு நான் வீடியோ போட்டு 500 ரூபா சம்பாதிக்க போறதுலேருந்து தூக்கி போட்டு வந்துட்டோம். நமக்கு இன்னைக்கு ஐஃபோன் இருக்கும்போது இதுக்கு கேமரா ஆக்ஷன் கேமரா அங்கேயே தூக்கிட்டு வந்துட்டோம் கைஸ். இதுதான் கைஸ் அதிரப்பள்ளியோட டாப் வியூ. இந்த இடம் தான் வந்தீங்கன்னா இங்கேருந்து மேலேருந்து தண்ணி கீழே ஊற்றுறது தான் நம்ம போய் கீழே பார்க்க போகிறோம். ஆனால் இங்கேயே தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இப்போ தானே மான்சூனே ஸ்டார்ட் ஆகிக்குது. அதுங்காட்டி நம்ம இப்போ வந்து தண்ணி கம்மியாகுதுன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் நினச்சேன், ஆனால் நினச்சதோட கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் கைஸ் இருக்குது. ஏதோ வந்ததுக்கு ஏமாந்துருமோ நினச்சேன். ஏதோ ஓரளவுக்கு தண்ணிக்கு அதிகமாக இருக்குது கைஸ். இது பாருங்களேன் கைஸ். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் கீழே இறங்கிட்டு இருக்கோம். இது எந்த அளவுக்கு கீழே இறங்கணும்லாம் தெரில. காசு வந்து பார்த்தீங்கன்னா 420 ரூபா கொடுத்தோம். 420 ரூபா. 420 ரூபா கொடுத்தோம் 7 பேர்த்துக்கு. எங்களை விட்டே போயிட்டானுங்க 7 பேர்த்தில் 5 பேர் அங்கே விட்டே போயிட்டானுங்க. 2 பேர் தான் இருக்கோம். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஐஸ் இங்கே வந்து வெயில் கொஞ்சம் ஹெவியாக தான் அடிக்குது. ஏன்னா இப்போது வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆனதுனால தான் வந்து மழை வருது. ரொம்ப ஹெவியாக வந்து மான்சூன் இங்கே ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆகிருக்கு அவ்வளோதான். ஏன்னா மிட் ரேஞ்சில் மட்டும்தான் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகி 1 மாதம் கழிச்சு வாங்க. அப்போ தான் வந்து இங்கே நல்லாயிருக்கும் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் 2 வாட்டர் ஃபால்ஸ் சின்ன சின்னதாக இருக்குது. அங்கே பாருங்களேன் அங்கங்கே தண்ணி ஊற்றிட்டுருக்கு. இந்த அதிரப்பள்ளியோட அழகே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா இடத்துலேருந்து தண்ணி கீழே ஊற்றுறத பார்க்கறது தான் இந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸோட அழகு. ஆனால் இப்போ வந்து மான்சூன் டைம்னால தண்ணி கம்மியாக இருக்குது. மான்சூன் டைமில் ஸ்டார்டிங் டைமில் வந்ததுனால நமக்கு தண்ணி கம்மியாக இருக்குது. இதே நீங்கள் வந்து மிட் ரேஞ்சில் வந்தால் கூட ஒரு நல்ல வியூ பார்க்கலாம். அது இல்லாமல் மான்சூன் பீக்கில் இருக்குள்ளே வந்தீங்கன்னா செம்ம வியூ கிடைக்கும். ஆனால் ஒரு சில டைமில் வந்து அந்த மாதிரி மான்சூன் பீக்கில் இருக்கிற டைமில் தண்ணி அதிகமாக வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா
ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் வந்து பார்த்துட்டு போயிருங்க. இப்போ தான் வந்து கேரளாவில் மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2nd வீக்கில் நாங்கள் போனோம். ஜூன் 2nd வீக்கில் போனதுனால பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வாட்டர் ஃப்ளோ இருந்தது. நீங்களும் வந்து ஜூலை மாதம் கரெக்டான மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோ அதிகமாகிடும். ஏன்னா இப்போ தான் இங்கே மான்சூன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பீக்கில் இருக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இடத்துலேருந்து தண்ணி வந்தால் மட்டும்தான் இது பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது ஒரு பிரம்மாண்டமான வாட்டர் ஃபால்ஸ். நாம் இப்போ அன்சீசனில் வந்தனால ஓரளவுக்கு தண்ணி இல்லை. நீங்கள் அதிரப்பள்ளி போகிற மாதிரி இருந்தால் அந்த ஜூலை மாதத்துலேருந்து பிளான் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு ஒரு லைக்கை போட்டு விடுங்க கைஸ். அடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு அது மோட்டிவாக இருக்கும். டாடா பை பை கைஸ்.